யுவர் ஹோப் சேனலுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஜேஇ சிவில் இன்ஜினியரிங்கில் சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வேயிங்கில் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம வந்து கான்டூரிங், டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங், பிளேன் அண்ட் ஜியோடெட்டிக் சர்வேயிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க் இந்த இதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் ரிப்பீட்டட் கொஷின்ஸையும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 2 என்ன பார்க்க போகிறோன்னா காம்பஸ் சர்வேயிங்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐசோகோனிக் லைன்ஸ் ஆர் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் டிக்ளனேஷன் ஆன் தி சர்ஃபஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா, ஐசோகோனிக் லைன்ஸுன்றது சேம் டிக்ளனேஷன். ஓகேங்களா, சேம் டிக்ளனேஷன்றது வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ எந்தெந்த பாயிண்டில் வந்து சேம் டிக்ளனேஷன்ஸ் இருக்கோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி உருவாக்குற லைனை தான் நம்ம ஐசோகோனிக் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், அகோனிக் லைன்ஸ் ஆர் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ டிக்ளனேஷன். போன கொஷினில் என்ன பார்த்தோம், சேம் டிக்ளனேஷனில் இருக்க பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது ஐசோகோனிக் லைன்ஸு. ஜீரோ டிக்ளனேஷன் அப்படி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுற லைன் தான் அகோனிக் லைன்ஸ். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கான்டூர் லைன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். பாயிண்ட்ஸ் லைன் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் எலிவேஷன். ஸோ சேம் எலிவேஷனில் இருக்க கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் கான்டூர் லைன்ஸ். ஸோ கான்டூர் லைன், ஐசோகோனிக் லைன், அகோனிக் லைன்ஸ் இதெல்லாம் வந்து மேட்ச்சில் கொடுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், லோக்கல் அட்ராக்ஷன் இன் எ காம்பஸ் சர்வேயிங் மே பி டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம சர்வே லேபில் வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பாக காம்பஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிரவுண்டில் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிட்ட மட்டும் வந்து அந்த நீடில் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது, ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, லோக்கலில் அந்த ஏரியாவில் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு அயனோ இல்லை மெட்டாலிக் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லைனா எலக்ட்ரிக் கேபிள்ஸோ வந்து பாஸ் ஆகும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு வந்து தெரியணும். அந்த காம்பஸோட நீடில் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிறது தான் வந்து நம்ம லோக்கல் அட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின் வந்து லோக்கல் அட்ராக்ஷன் இன் அ காம்பஸ் சர்வே மேபி டியூ டு presence of magnetic materials. ஓகேங்களா, next question, the angle which is the true meridian makes with the magnetic meridian is called magnetic declination. அதாவது என்ன சொல்கிறாங்க, ட்ரூ மெரிடியன்லேருந்து மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த ஆங்கிளை தான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்கிறாங்க. ட்ரூ மெரிடியன்னா என்ன, ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட எர்த்தில் நார்த் போல் சவுத் போல்னு 2 போல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த நார்த்தை தான் வந்து நம்ம ட்ரூ மெரிடியன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரூ மெரிடியனை ரெஃபரன்ஸாக வச்சு எடுக்கிற எல்லா ஆங்கிளையுமே ட்ரூ பியரிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் மெரிடியனை ரெஃபரன்ஸாக வச்சு எடுக்கிற ஆங்கிள் எல்லாமே மேக்னெட்டிக் பியரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ட்ரூ மெரிடியன் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை தான் நம்ம மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the horizontal angle that lines makes with the magnetic meridian is called magnetic bearing. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மேக்னெட்டிக் மெரிடியனை ரெஃபரன்ஸாக வச்சு ஹாரிசான்டல் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் பியரிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ட்ரூ பியரிங் ஆஃப் எ லைன் கேன் பி calculated as. ஓகேவா, ட்ரூ பியரிங்கோட ஃபார்முலா, ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி வந்து கொஷின் வந்து ப்ராப்ளம் மாதிரி கேட்பாங்க. ஸோ ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். Next question, the horizontal angle between the magnetic meridian and the survey line. ஓகே, ஏற்கனவே பார்த்ததுலாம் மேக்னெட்டிக் பியரிங், மேக்னெட்டிக் ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன் இருந்ததுல. இப்போ வந்து மேக்னெட்டிக் மெரிடியனை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம சர்வே பண்ணுறோம். சர்வே லைனில் வந்து போய் நம்ம பியரிங் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல அதை வந்து அசிமுத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜென்ரலாக பியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அசிமுத்தும் பியரிங்கும் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து the vertical angle between the longitudinal axis of a suspended magnetic needle and the horizontal line is referred as dip. ஓகேங்களா, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணுங்கள். வேர்ட்டிக்கலாக வந்து நார்த் சவுத் நம்ம லைன் போடலாம், அந்த மாதிரி லைன் பண்ணுங்கள். நீடில் வந்து ஹோல்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அது வேர்ட்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஆசிலேட் ஆகும் போது காம்பஸில் வந்து அது வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டீவியேட் ஆகிருக்குல்ல, ஸோ எக்ஸாக்டாக வந்து வேர்ட்டிக்கலாக இருக்காது, கொஞ்சம் டீவியேட்டாக இருக்கும். ஸோ இந்த டீவியேஷன்
அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து உங்களோட காம்பஸ் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 110 டிகிரியில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம ஹாரிசான்டல்லேருந்து கன்சிடர் பண்ணோம். ஓகேவா, ஸோ த வெர்டிக்கல் ஆங்கிள் பிட்வீன் தி லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ். ஓகேவா, அந்த நீடிலோட லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ்க்கும் ஹாரிசான்டலாக லைன் இருக்கும்ல அந்த லைனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம டிப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் த மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் 65 degree and the true bearing is 45 degree, then magnetic declination is. ஸோ ஏற்கனவே நான் சொன்னல ப்ராப்ளம்ஸ் ட்ரூ பியரிங்கை வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். நமக்கு கேட்டிருக்கிறது வந்து மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கேட்டிருக்காங்க. ட்ரூ பியரிங்கும் மேக்னெட்டிக் பியரிங்கும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஓகேங்களா, ட்ரூ பியரிங் வேல்யூலேருந்து மைனஸ் மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா நெகட்டிவில் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறது ஈவன் எப்படி கொடுப்போம்னா ஈஸ்டிங் இல்லைனா வெஸ்டிங் ஆஃப் ட்ரூ மெரிடியன் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் 360 டிகிரி கொடுத்தோம்னா 340 டிகிரின்னு வரும். ஓகேங்களா, ஸோ நெகட்டிவ்ல இருந்து நம்ம அந்த ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரதுக்காக தான் 360 டிகிரியை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இது மைனஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஓவரால் 340 கிடைக்கிது. கால்குலேட் பண்ணும்போது 340ன்றது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகேவா, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். அதாவது ட்ரூ மெரிடியன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ மெரிடியன்றது நார்த்திங், அந்த நார்த்துலேருந்து 20 டிகிரி வெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ணோம். எக்ஸாமில் வந்து டேரெக்டாக 20 டிகிரி வெஸ்ட்டுன்னு கேட்காம இட் இஸ் வெஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரூ மெரிடியன், ஈஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரூ மெரிடியன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியராக இருங்க. நெக்ஸ்ட் கொஷின், a negative declination shows that the magnetic meridian is to the west side of the true meridian. ஓகேங்களா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெகட்டிவ் டிக்ளினேஷனும் கொடுப்பாங்க, மேக்னெட்டிக் டிக்ளினேஷனும் கொடுப்பாங்க, சேம் தான். நெகட்டிவ் டிக்ளினேஷன் ஷோஸ் தட் தி மேக்னெட்டிக் மெரிடியன் இப்போ -20 அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, ஸோ -20ன்றது தான் வெஸ்ட் சைட், ட்ரூ மெரிடியனுக்கு வெஸ்ட் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. Next question, the surveyor's compass works on the principle of quadrantal bearing system. ஸோ காம்பஸில் 2 டைப் ஆஃப் காம்பஸ் இருக்குங்க. சர்வேயர்ஸ் காம்பஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இருக்குது. சர்வேயர்ஸ் காம்பஸோட பிரின்சிபல் என்னென்னா குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம். இதுலேருந்து நம்ம எடுக்கிற பியரிங் எல்லாமே குவாட்ரண்ட்டாக பிரிச்சுருப்போம். எப்படின்னா நார்த் டு ஈஸ்ட், சவுத் டு ஈஸ்ட், அப்புறம் நார்த் டு வெஸ்ட், சவுத் டு வெஸ்ட் அப்படின்னு சொல்லி 4 விதமாக தான் வந்து நம்ம வந்து அதோட பியரிங்கை வந்து மென்ஷன் பண்ணோம். இதே பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட பிரின்சிபல் என்னென்னா ஹோல் சர்க்கிள் பியரிங். ஓகேங்களா, நார்த்தை மட்டும்தான் ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம், சவுத்தை ரெஃபரன்ஸாக எடுக்க மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நார்த்துலேருந்து அந்த 360 டிகிரியுமே ஒரே ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் லைன் இஸ் 120 டிகிரி, ரெடியூஸ்டு பியரிங்ன்றது என்ன, குவாட்ரண்டல் பியரிங்கை தான் ரெடியூஸ்டு பியரிங்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம 4 குவாட்ரண்ட்டாக பிரித்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் வந்து 120 டிகிரி. ஓகேங்களா, பாருங்கள் நார்த்துலேருந்து டேரெக்டாக 120 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரெஃபர் பண்ண போகிறது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா குவாட்ரண்டல் பியரிங்கில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ 120 டிகிரின்றது நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ நம்ம வந்து நார்த்தை எடுக்க மாட்டோம், சவுத்தை ரெஃபரன்ஸ் ஆச்சு எடுப்போம். ஸோ சவுத் டு ஈஸ்ட் ஓவராலாக 180 டிகிரி வரும். ஸோ நார்த்துலேருந்து சவுத் வந்து 180 டிகிரி வரும். ஸோ 180ல் வந்து நம்ம 120 மைனஸ் பண்ணோன்னா 60 டிகிரி. ஸோ அதுதான் 60 டிகிரி சவுத் டு ஈஸ்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த குவாட்ரண்டல் பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் நார்த் 25 டிகிரி வெஸ்ட். ஓகேங்களா, இது குவாட்ரண்டல் பியரிங்கில் கொடுத்துருக்காங்க. போன கொஷின் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் கொடுத்து குவாட்ரண்டல் பியரிங் கேட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா குவாட்ரண்டல் பியரிங் கொடுத்து ஹோல் சர்க்கிள் பியரிங் கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் நார்த்துலேருந்து வெஸ்ட்டு போகுதுன்னா அது 4th குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ 3rd குவாட்ரண்ட் வரையும் என்ன நமக்கு ஆங்கிள் வரும் அப்படின்னா 270 டிகிரி வரும். ஸோ 270 டிகிரி கூட ஏதோ நம்ம ஆட் பண்ணுவோம், அப்படியும் நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா, அந்த 90 மைனஸ் 225 டிகிரி போட்டு அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக 360 டிகிரி, நமக்கு ஹோல் சர்க்கிள் வந்து நமக்கு 360 டிகிரி வரும். 360 டிகிரிலேருந்து 25 டிகிரியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங் கொடுத்து ரெடியூஸ்டு பியரிங் கேட்கலாம், இல்லை குவாட்ரண்டல் பியரிங் கொடுத்து ஹோல் சர்க்கிள் பியரிங் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இஸ் 30 minutes. பார்த்துக்கோங்க, த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இஸ் 30 minutes.
இது சர்வேஸ் காம்பஸ் வந்து 1 டிகிரி 30 மினிட்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின், த ஃபோர் பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் 140 டிகிரி 30 minutes. Fore bearing of the line is 145 degree 30 minutes. What is the back bearing? ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர் பியரிங் ஒரு லைனோட ஃபோர் பியரிங்க்கும் அந்த சேம் லைனோட பேக் பியரிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 180 டிகிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபோர் பியரிங் வந்து 180க்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேக் பியரிங் வந்து கண்டிப்பாக வந்து 180 டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ ப்ளஸ் 180 டிகிரி போட்டோம்னா நம்மளோட பேக் பேரிங் கிடச்சிரும். ஓகேங்களா, ப்ளஸ் 180 டிகிரி போட்டால் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், when the whole circle bearing of a traverse line is between 90 degree to 180 degree. ஓகேவா, ஹோல் சர்க்கிள் பியரிங், ஸோ நார்த் மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சா ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆங்கிள் வந்து 90 டிகிரி டு 180 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? கண்டிப்பாக செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஓகே, தென் த டிபார்ச்சர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் லேட்டிடியூட் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ லேட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சர் அது எந்த சைன்ஸில் வரும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக இருந்தால் லேட்டிடியூட் டிபார்ச்சர் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நார்த் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரது ரெண்டுமே நார்த்தும் டிபார்ச்சர் ரெண்டுமே பாசிட்டிவாக வரும். நம்மளோட லேட்டிடியூட் வேல்யூ வந்து இந்த லெவல்குள்ளே இருக்கும் போது வந்து லேட்டிடியூட் பாசிட்டிவ். அதே மாதிரி நம்ம டிபார்ச்சர் வந்து ஹாரிசான்டல் லைனில் வந்து ரைட் சைடில் வரும்போது பாசிட்டிவாக வரும் டிபார்ச்சர். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னால் ரெண்டுமே பாசிட்டிவ், கீழே தேர்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டுமே நெகட்டிவ். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. ஸோ டிபார்ச்சர் பாசிட்டிவ், லேட்டிடியூட் நெகட்டிவ். இதுக்கு வந்து பார்த்துக்கோங்க, 4 குவாட்ரண்ட்டுமே பார்த்துக்கோங்க, எது வேணாலும் கேட்கலாம். Next question, in the prismatic compass the magnetic needle and the graduated circle do not move with the box. ஓகேங்களா, அது in a prismatic compass ஞாபகம் வச்சுக்கோங்க, prismatic compass the magnetic needle and graduated circle do not move with the box. இது அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கிளாக்கில் கிராஜுவேஷன்ஸ் இருக்குது, மார்க்கிங் இருக்குது, அதுக்கு மேலே மேக்னெட்டிக் நீடில் இருக்குது. அந்த பாக்ஸோட நீடிலும் கிராஜுவேஷனும் மூவ் ஆகாது பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். இது ஏன் அப்படின்னா சர்வேயர் காம்பஸில் இது மூவ் ஆகும், இந்த காம்பஸில் மூவ் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், த கிராஜுவேஷன்ஸ் இன் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ஆர் இன்வெர்டட் அண்ட் ரன் கிளாக் வைஸ் ஹேவிங் 0 டிகிரி அட் சவுத். பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து கிராஜுவேஷன் அந்த மார்க்கிங் இருக்கும்ல, அது வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைக்கீழே. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்லேருந்து நம்மளோட பியரிங் எப்படி கிடைக்கும்னா ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் கிடைக்கும். ஓகேங்களா, நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சு கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் காம்பஸை பார்க்கும்போது அது இன்வெர்ட்டடில் தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா இன்வெர்டட், நார்த்தை ரெஃபரன்ஸாக காட்டாது. அந்த கிராஜுவேஷனில் பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்வெர்ட்டடாக தெரியும், 0 தான் ரெஃபரன்ஸாக வச்சு அதை கிளாக் வைஸாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். பட் நம்மளோட கேல்குலேஷன் போட்டு நமக்கு ஃபைனலாக கிடைக்கும்போது ஹோல் சர்க்கிள் பியரிங் நம்ம நார்த்தை ரெஃபரன்ஸ் வச்சு தான் கிடைக்கும். பட் கிராஜுவேஷனில் வந்து நமக்கு இன்வெர்ட்டடாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். The following bearing were observed while traversing with the compass. ஓகேங்களா, ஸோ 4 பாயிண்டில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணியிருக்காங்க காம்பஸை வச்சு. ஒவ்வொரு பாயிண்டில் வந்து 4 பியரிங்கும் எடுத்திருக்காங்க, பேக் பியரிங்கும் எடுத்திருக்காங்க. ஸோ ஏபி, பிசி, சிடி, டிஏ 4 பாயிண்ட்லேயும் எடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாலே தெரியுது நமக்கு பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் வேல்யூ கிடச்சிருக்கு. டேபிள்லாம் பார்த்ததுனால ரொம்ப டஃப்பான ப்ராப்ளம்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸோ விச் ஸ்டேஷன்ஸ் வேர் அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்ஷன். ஓகேங்களா, லோக்கல் அட்ராக்ஷனால் எந்த பாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, ஏபி. ஓகேங்களா, இந்த லைன் ஏபியில் இருக்கிற 2 பாயிண்டில் எடுத்த 4 பியரிங் அண்ட் பேக் பியரிங். ஓகேங்களா, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 180 டிகிரி இருக்குது. அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும், 104 டிகிரி 30 மினிட்ஸ். பேக் பியரிங் 284 டிகிரி 30 மினிட்ஸ். எக்ஸாக்டாக 180 டிகிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட மீனிங் என்னென்னா ஏ அந்த பாயிண்ட்டும் லோக்கல் அட்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆகலை, அடுத்தது பி பாயிண்ட்டும் லோக்கல் அட்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் மற்ற எந்த லைனுமே பார்த்திங்கன்னா பிசியாக இருக்கட்டும், சிடியாக இருக்கட்டும், டிஏவாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து 180 டிஃப்ரென்ஸ் எக்ஸாக்டாக இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்லாம் லோக்கல் அட்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏ அண்ட் பி மட்டும் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ எதால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சி அண்ட் டி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மொத்தமே 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, ஏபி அஃபெக்ட் ஆகலை, ஸோ சி அண்ட் டி அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம்.
உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி வந்து லைவ் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக வந்து உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த டே அண்ட் எந்த டைம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. நாங்கள் சீக்கிரமே கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.